எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம ஸ்டிக்ல ஒரு இன்னோவேட்டிவான ட்ரிக் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு என்கொயரி எப்பவுமே அதிகமாக வரும். ஸோ என்கொயரி வரும்போது பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸும் கால் பண்ணி என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ சிலம்பம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களோட பேரண்ட்ஸும் கால் பண்ணி பேசுவாங்க. அவங்க பேசும்போது என்னோடய பையனும் வருஷக்கணக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கான். ஆனால் சிலம்பத்தில் க்ரோத் அதிகமாக இல்லை. ஸ்டார்டிங்கில் ஒரு 6 மந்த்தில் என்ன பண்ணானோ அதே தான் இது வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுவும் இல்லை. என்ன ரீசன், எப்படி இதில் பையன் ஆனால் ஆர்வமாக இருக்கான், பண்ணணும்னு நினைக்கிறான். பட் ஆனால் அவன் பண்ணதே ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஆயிடுது. இதனால் நாங்களும் கிளாஸை விட்டு நின்றுட்டோம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரீசன்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது சார்ந்து எங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா, என்ன ஐடியா, எப்படி சிலம்பத்தில் ப்ராப்பராக கொண்டு போகிறது, எப்படி கொண்டு போகிறது, இதெல்லாம் கேட்குறாங்க. இது சார்ந்து ஏதாவது வீடியோஸ் ஏதாவது போட முடியுமான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அதுக்கு ஆன்சர் நிறைய பேர் இந்த கொஷினையே ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நானும் அவங்களுக்கு ஒவ்வொருத்தராக சொல்லிகிட்டே இருக்கேன். அவங்களும் இது சார்ந்து ஏதாவது ஒரு வீடியோ போட முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நான் அதுக்காக ஒரு வீடியோ போடுறேன். இதை நம்ம ஷார்ட்டாக சொல்லிட முடியாது, டீட்டெயிலாக தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக நான் அதுக்கு ஒரு வீடியோ பேரண்ட்ஸ்க்காக எல்லாருக்கும் நான் ஒன்று பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வரும், பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ட்ரிக் ஃபிங்கர் ரோலில் ஒன் ஹேண்ட் கார்டில் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ நான் டைம் ஃபைனல் அவுட்புட் பண்ணி காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் நான் எப்படி கற்றுக்குன்னு சொல்லும்போது உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். பார்த்தீங்களா? ஸோ இந்த ட்ரிக் தான் இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். ஈஸி தான். ஸோ இதுக்கு உங்களுக்கு 2 ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிங்கர் ரோல். ஸோ இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சுக்கிறீங்க. இங்கேருந்து இந்த 2 விரலுக்கு இடையில கொம்பு கனெக்ட் பண்ணிடுறீங்க, உள்ளே வச்சுருங்க, ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இங்கேருந்து பாருங்கள், ஒவ்வொரு ஃபிங்கராக கொம்பை சேஞ்ச் பண்ணணும். இங்கே இருக்குங்களா? இப்போ இங்கேருந்து இந்த ஃபிங்கருக்கு, இங்கேருந்து இந்த ஃபிங்கருக்கு, இப்போ ரிவர்ஸில் இங்கேருந்து இங்கே கடைசியாக கட்டவரிலே கொண்டு வந்து முடிச்சிடணும். அவ்வளோதாங்க. மறுபடியும் ஒரு டைம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ க்ளோஸாக பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 ஃபிங்கர்லையும் உள்ளே விட்டுருங்க. இப்போ இங்கேருந்து 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 இங்கே கடைசியாக கட்டவரில் கொண்டு வந்து முடிச்சிடுங்க. அவ்வளோதான். இப்போ இதையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணதுனால எனக்கு ஒரே அட்டெம்ப்டில் வந்துடும். உங்களுக்கு அப்படி வராது. நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். செகண்ட் ஒன்று சிங்கிள் ஹேண்ட் கார்ட்வில். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதாங்க. இந்த 2 ஸ்கில்லையும் மெர்ஜ் பண்ணால் ட்ரிக் ஓவர். ரொம்ப சிம்பிள் தான். பட் நம்ம கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிங்கர் ரோல். ஓகேங்களா? இந்த ஃபிங்கர் ரோல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான். இந்த ஃபிங்கர் ரோலில் கார்ட்டில் கனெக்ட் பண்ணணும். இது பண்ணும்போது தான் நிறைய தடவை கொம்பு கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். உடனே சடனாக வராது. ஸ்டார்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி கீழே விழுந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கரெக்டாக ட்ரிக் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக ஃபிங்கர் ரோல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பண்ணும்போது கொஞ்சம் விட்டு ரோல். அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஃபிங்கர் ரோல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி, அவ்வளோதாங்க. சரிங்களா? ஸோ கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருங்க. சடனாக வரலைனாலும் வீடியோ மறுபடியும் பாருங்கள், ஸ்லோ மோஷன் பண்ணி பார்க்கும்போது ரொட்டீனாக இன்றைக்கி வரலைனாலும் நாளைக்கு வரும், நாளான்னைக்கு வரும். கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிக்கு புரிஞ்சிடும், ஈஸியாக பண்ண முடியும். இது சிம்பிளான ட்ரிக் தான். இது எந்த இதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் காம்படிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்குறீங்க, ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறீங்க, இது வித்தை தான் காட்ட முடியும், இது செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு யூஸ் ஆகாது அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்டு தான். நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறது ரைட் தான். ஏன்னா சிலம்பம் செல்ஃப் டிஃபென்ஸ்க்கானது மட்டும்தான். ஆனால் இப்போ விளையாட்டு வடிவத்துக்கு மாறிடுச்சு. ஸ்கூல்லலாம் தனித்திறமை டைப்பில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம ஸ்கோர் எடுக்கிறதுக்காக இன்னோவேட்டிவான ட்ரிக்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இப்படி கொஷின் கேட்குறீங்க இல்லையா? ஸோ இவங்க சிலம்பத்தை ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் டைப்பில் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அலங்கார டைப்பில் பண்ணுறது உங்களுக்கு டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும். பட் விளையாட்டு வடிவமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். செல்ஃப் டிஃபென்ஸ் கான்செப்டில் மட்டுமே பண்ணுறவங்களுக்கு இது அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது.
காம்படிஷன் போகிறவங்க, புதுசாக ஏதாவது இன்னோவேட்டிவாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க, ஒரு அட்ராக்டிவாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அவங்களாம் இதை பண்ணலாம். மற்றபடி இது செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு யூஸ் ஆகாது தான். பட் ஆனால் உங்களுக்கு காம்படிஷன்லேயும் ஸ்டேஜ் பர்ஃபார்ம் பண்ணுறதுலையும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ட்ரை பண்ணுங்கள், பண்ணிடலாம். தேங்க்யூ.